ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, நம்ம லஞ்சுக்கு வந்து ஒரு சூப்பரான ஒரு மோர் குழம்பு தான் வந்து எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் வர வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே டேப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்மளோட வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு கரெக்டாக அப்டேட் ஆகும். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். பார்த்திங்கன்னா ஒரு 4 வெண்டைக்காய் மட்டும் கட் பண்ணி இந்த மாதிரி வந்து லைட்டாக ஆயில் விட்டு கொஞ்சம் ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து மோர் குழம்புக்கு என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி ரெடி பண்ணிடலாம். நான் பார்த்திங்கன்னா ஒரு 1 கப் அளவுக்கு வந்து தயிர் எடுத்து வச்சுருக்கேன். அந்த தயிர் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க, கட்டி இல்லாமல். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மிக்ஸி ஜாரில் வந்து நம்ம ஒரு சில இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் போட்டு பேஸ்ட் பண்ண போகிறோம். அது என்னென்னு பார்த்திங்கன்னா கோகோனட், இது வந்து 1 கப் அளவுக்கு வந்து கொஞ்சம் கோகோனட் வந்து திருவி எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து ஒரு 3 பச்சை மிளகாய், ஒரு 5 பல் பூண்டு, 1 ஸ்பூன் வந்து சீரகம், இது எல்லாத்தையும் வந்து மிக்ஸி ஜாரில் போட்டு பேஸ்ட் பண்ணிக்கலாம். லைட்டாக தண்ணி விட்டு அரைச்சி பேஸ்ட் ஆக்கிக்கலாம். அந்த பேஸ்ட் வந்து இந்த தயிரோடு வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுருங்க. அவ்வளோதான். அதுக்கப்புறம் வந்து தாளிச்சிடலாம். கறிவேப்பிலை, மிளகாய் மட்டும்தான் இதுக்கு வந்து நம்ம வச்சு தாளிக்க போகிறோம். ரொம்ப சிம்பிளாக ரெடி பண்ணிடலாம். ஈஸியாக லஞ்சுக்கு உடனே ரெடி பண்ணிடலாம். கடுகு, கறிவேப்பிலை, மிளகாய் இது 3ஐயும் போட்டு ஃப்ரை பண்ணிவிட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அந்த வதக்கி வச்சுருந்த வெண்டைக்காயும் போட்டு வதக்கிட்டு நம்ம அந்த பேஸ்ட்டையும் தயிரையும் வந்து வச்சுருந்தோம் இல்லையா, அதை நல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி இதில் வந்து சேர்த்துற வேண்டியதான். சேர்த்துட்டு எந்த அளவுக்கு உங்களுக்கு கன்சிஸ்டன்சி வேணுமோ அந்த அளவுக்கு வந்து கொஞ்சம் அந்த இதை வந்து கழுவி அந்த தண்ணி எல்லாத்தையும் ஊற்றிக்கோங்க. எந்த அளவுக்கு வேணுமோ அந்த மாதிரி ஊற்றிட்டு அதுக்கப்புறம் லைட்டாக ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு. ஆல்ரெடி நம்ம வந்து பச்சை மிளகாய் வந்து அதிலே அரைச்சிருக்கனால காரம் இருக்கும். தாளிக்கும் போதும் மிளகாய் போட்டிருக்கோம், அதனால் வந்து இதோட எதுவும் ஆட் பண்ண தேவையில்லை. லைட்டாக ஒரு கொதி வந்தோடனே ஆஃப் பண்ணிடுங்க. ரொம்ப நேரம் கொதிக்கணுன்ட்டு இல்லை, கொஞ்சம் நேரம் கொதிச்சாலே போதும், நம்மளோட மோர் குழம்பு வந்து ரெடி ஆயிரும். லஞ்சுக்கு வந்து ஈஸியாக வந்து ரெடி பண்ணிடலாம். மேலே வந்து கொத்தமல்லி தழை இருந்துச்சுன்னா தூவிக்கோங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நம்ம சேனலில் வந்து கிவ்அவே போயிட்டுருக்கு இல்லையா, 300 சப்ஸ்கிரைபர் வரும்போது ஒரு வின்னர் சூஸ் பண்ணுவோன்னு. ஸோ பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.